ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். தலைக்கு மேல தண்ணி போகிறப்ப தரையில நின்று தண்ணி குடிக்கிறத பத்தி நமக்கு என்ன கவலை? நம்ம உள்நாட்டு போர் விமானம் தேஜஸ் மார்க் 2 ஆனது இப்ப மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய தேஜஸ் மார்க் 2 பத்தி அமெரிக்காவின் முக்கிய நபரால் தரப்பட்டிருக்கு. இந்த தேஜஸ் மார்க் 2 அப்படிங்கிற ப்ரோக்ராமே சபட்டேஜ் ஆகக்கூடிய அளவிற்கு ரொம்ப முக்கியமான கமெண்ட் அவர் கொடுத்தது. ஸோ இதை கவுண்டர் பண்ணும் வகையில இந்தியா கிட்ட கவுண்டர் பிளான் என்ன இருக்கு, இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நோ ரஷ்யா, நோ உக்ரைன், நோ அமெரிக்கா. இட்ஸ் ஒன்லி அபவுட் இந்தியா, இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் அண்ட் இந்தியன் தேஜஸ் மார்க் 2. ஸோ யாரை பத்தியும் பேச போறது இல்லை, நம்ம நாட்டை பத்தி நாம பேச போறோம். ரொம்ப முக்கியமான காணொலி தேஜஸ் மார்க் 2 பற்றினது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை பார்த்து இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். ரெண்டாயிரத்தி 23 நம்ம மோடி அமெரிக்காவுக்கு சென்ற பயணத்துல மிகப்பெரிய மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது அமெரிக்காவின் இன்ஜின் டெக்னாலஜியை டிஓடி பண்ணி டீல முடிச்சதுதான். அதாவது அமெரிக்காவின் இன்ஜின் ஜெயிண்டா இருக்கக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஜிஇஓடைய F414 அப்படிங்கிற இன்ஜினை நம்ம டிஓடிக்கான டீல போட்டு முடிச்சிருந்தோம். சுமார் 99 ஜிஇஓடைய F414 இன்ஜினை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி GE-F414 INS6 அப்படிங்கிற பெயர்ல நம்ம 99 யூனிட்டை கொள்முதல் பண்ணி இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்திற்கும் ஆம்கா அப்படிங்கிற போர் விமானத்திற்கும் முதற்கட்டமா பயன்படுத்த நாம இதை ஒரு பிளானா கொண்டு போயிருந்தோம். அதை வெற்றிகரமா நாம நிறைவேற்றினோம். ஜியுடன் டீல் போடப்பட்டது. ஸோ இது உலக அளவில் மிகப்பெரிய மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது. இந்த இயர்லி ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு சிலதை நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ற மாதிரியும் மீதம் உள்ள போர் விமான இன்ஜின்களை 80% அமெரிக்கா கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மூலமா இந்தியாவில் நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பம்சமா இருந்தது. எனிஹோ 20% அப்படிங்கிற கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாமே அவங்க கையில தான் இருக்கும். இருந்தாலும் 80% அவங்களுடைய இன்ஜின் டெக்னாலஜியை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வரப்பிரசாதமா இருந்தது. ஆஸ் அ கண்ட்ரி வித்தவுட் இன்ஜின் அப்படிங்கிறவங்களுக்கு அமெரிக்காவின் இன்ஜின் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இது 2023 நடந்தது. ஸோ அப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப சூழ்நிலை ஆனது அப்சைட் டவுனா மாறி இருக்கு. இந்தியா மற்றும் அமெரிக்காக்கு இடையே பயங்கரமான மோதல் போயிட்டு இருக்கு, குறிப்பா வர்த்தக மோதலானது. இதை தொடர்ந்து அமெரிக்காவை கவுண்டர் பண்ணும் அப்படிங்கிற வகையில இந்தியா சீனா கூட இணக்கமாகவும் சீனா இந்தியா கூட இணக்கமாகவும் பயணிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க பார்க்கும் இந்த நேரத்துல கூட நம்ம வாங்கி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடனும் ஒரு சந்திப்பை நடத்தி பேசி முடிச்சிருப்பாரு. அதை பற்றின செய்திகளும் நீங்க கேட்டிருக்கலாம். ஒரு பக்கம் ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவின் நம்பகமான பார்ட்னர், இன்னொரு பக்கம் சைனா கூட மீண்டும் கைகோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அமெரிக்காவின் எதிரிகள். ஸோ அமெரிக்காவின் எதிரிகளுடன் கைகோர்க்கும் இந்தியாவிற்கு எதற்கு அமெரிக்காவின் முக்கிய இன்ஜின் டெக்னாலஜியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கேள்வியானது ட்ரம்பின் கவுன்சிலர் ஆன பீட்டர் நவரோ எழுப்பியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா இப்ப அமெரிக்காவின் 2 எதிரிகளுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சொபிஸ்டிகேட்டட் மிலிட்டரி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இன்ஜின் டெக்னாலஜி, குறிப்பா F414 இன்ஜின் டெக்னாலஜியை நம்ம இந்தியா கூட டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பண்ணுவது அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் சீனாவின் கைக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நாம டீஹைட்ரேட் பண்ணணும். இதை பற்றின மீண்டும் ஒரு முடிவு எடுக்கும் நேரம் இப்ப வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, அமெரிக்காவின் F414 இன்ஜின் இந்தியா கைக்கு தரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லல. அந்த இன்ஜினுடைய டெக்னாலஜியை இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு அமெரிக்கன் இன்ஜின் டெக்னாலஜி பத்தின ஐடியா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இன்ஜின் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் சொன்னதின் பொருள் இல்லை. இது ரெண்டுத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுதான் நாம பல வாட்டி, அதாவது இந்த 2023 F414க்கும் F404 இன்ஜினை போடும் போதும் பேசிக்கிட்டு இருந்தோம். சமீபத்துல இந்த இன்ஜின் டிலே வரும்போதும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த போட்டுறது ஒரு வகையில நமக்கு நல்லதா தெரிஞ்சாலும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது இதை வச்சு அமெரிக்கா நம்மளை ஆப்படிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இந்தியா இதை கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். இன்ஜின் டிலேவை பத்தி பேசும்போதா இருக்கட்டும், தேஜஸ் மார்க் 1 பத்தி பேசும்போதா இருக்கட்டும், இதை கவுண்டர் பண்ண இந்தியா கிட்ட என்ன பிளான் இருக்கு? சப்போஸ் F414 இன்ஜினுக்கான டிஓடி அவங்க தர மறுத்தாங்கன்னா இந்தியா தொடர்ந்து வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்தியா அமெரிக்காவின் இன்ஜினை வாங்கணும்னு அந்த இடத்துல விரும்பல, அமெரிக்காவின் இன்ஜின் டெக்னாலஜியை வாங்கணும்னு தான் இந்தியா அந்த இடத்துல விரும்பிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஆம்கா.
இப்ப டிஓடியே இல்ல அப்படின்னா, அந்த 99 இன்ஜின்களையும் கொள்முதல் பண்ணுவாங்களா? அத தொடர்ந்து இன்னும் அதிகமான இன்ஜின்கள ப்ரொக்யூர் பண்றேன்னு சொன்னாங்களே, அத பண்ணுவாங்களா? மிகப்பெரிய கேள்விக்கும் ஆல்டர்னேட்டிவா இந்தியா என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த F414 இன்ஜின் 2 கோணத்துல கொண்டு போக வேண்டி வரும். ஒண்ணு இன்ஜின கொள்முதல் பண்ணாங்கன்னா என்ன? சப்போஸ் இன்ஜின கொள்முதல் பண்ணலைன்னா என்ன? அப்படின்னு கொண்டு போகணும். சப்போஸ் எனக்கு டிஓடி வேணாம், நான் 99 இன்ஜினை வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்தியா போனாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இது மேலும் சிக்கலாக்கக்கூடியது, நம்ம இன்ஜின் டீலையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு இந்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற 99ஐயும் நம்ம வாங்குறோம் அப்படின்னு போனாங்கன்னா, ஆஸ் பர் பிளான் தேஜஸ் மார்க் 2 அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஆனது போயிட்டே இருக்கும். 2027ல போர் விமானமானது கிடைக்கும். 2026ல அதோட ஃபிளைட் ட்ரையல்ஸ் நடக்கும். ஈவன் 1-2 இன்ஜினாச்சும் நம்ம கையில அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி நம்ம 404 இன்ஜின் நம்ம கிட்ட 2 இன்ஜின் இருக்கு, அது மாதிரி நம்ம கிட்ட வந்துடும். பட் ஒரு இன்டைரக்ட் ஆர்ம்ஸ் எம்பேரகோ இதுலயும் நடக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். டிலே ஆகுமே தவிர இந்த ப்ராஜெக்ட் ஆனது சபோட்டேஜ் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்காது. இன்கேஸ் எனக்கு டிஓடி பண்ணல, நான் இன்ஜினே வேணான்னு போறேன் அப்படின்னு போனாங்கன்னா, அப்பதான் தேஜஸ் மார்க் 2 சபோட்டேஜ் ஆனது உண்மையாலுமே நடக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம திருப்பியும் ஸ்கிராச்ல இருந்து இந்த இன்ஜின் ப்ரோக்ராம ஆரம்பிக்கணும். புதுசா ஒரு பார்ட்னர் கண்டுபிடிக்கிறது, ஸோ அவங்க கூட டைப் போடுறது, அவங்க கூட ஃபண்டிங்கை வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி இன்ஜினை தயாரிக்கணும், எவ்வளவு டிஓடிக்கு தரணும், நெகோசியேஷன் எல்லாம் போகும். ஸோ இட் வில் அகைன் டேக் சோ மச் ஆஃப் டைம். இது டைரக்டா நம்மளுடைய தேஜஸ் மார்க் 2 அப்படிங்கிற ப்ரோக்ராமின் இண்டக்ஷன்ல கை வைக்கும். இந்தியா இதற்கு ஆல்டர்னேட்டா போனாங்கன்னா, அதாவது F414 இருக்கட்டும், இருந்தாலும் இவனை நம்ப முடியாது, நம்ம வேற யாராச்சும் ஆல்டர்னேட்டை பார்க்கணும் அப்படின்னு இந்தியா போனாங்கன்னா, அப்பதான் இந்தியாவுக்கு பயங்கரமா 4 ஆப்ஷன் கிடைக்குது. ஒன்று, ரஷ்யா கிட்ட இருந்து RD-33 அப்படிங்கிற இன்ஜினை கொள்முதல் பண்றது. ரெண்டாவது, சாஃப்ரான் கிட்ட இருந்து M88 அப்படிங்கிற ரஃபேலின் இன்ஜினை கொள்முதல் பண்றது. மூணாவது, ரோல்ஸ் ராய்ஸின் EJ2000 அப்படிங்கிற இன்ஜினை கொள்முதல் பண்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இதற்கு முன்னாடி நம்ம இன்ஜின் டீல் ஆனது கோ டெவலப்மெண்ட், அதாவது இந்தியாவின் போர் விமானத்திற்கு, குறிப்பா 5ஆம் தலைமுறை ஆம்கா போர் விமானத்திற்கு தேவையான இன்ஜினை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் உதவியுடன் இந்தியா இணைந்து உருவாக்க வேண்டும். கடைசியாக அது இந்தியாவுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுப்பாங்க. இந்தியாவில் ஓன் த இன்ஜின் கம்ப்ளீட்லி. இந்தியாவுக்காக வெளிநாட்டு நிறுவனம் இந்தியா கூட இணைந்து போர் விமானத்திற்கான இன்ஜினை உருவாக்கி தருவது தான் அந்த ஆம்கா இன்ஜின். அதற்காக தான் 61 கோடி டீல் ஆனது சாஃப்ரானுடன் நம்ம ஒப்பந்தம் போட்டிருந்தோம். அந்த இன்ஜின் டீல் கம்ப்ளீட்லி வேற. இப்ப இந்த F414 இன்ஜின் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா போகக்கூடியதா இருந்தால் இது கம்ப்ளீட்லி வேறையா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பண்ணக்கூடியது இந்த 414 இன்ஜின் டீல் ஆனது நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குறோம், அதன் பிறகு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலியமா இந்தியாலே உருவாக்குறோம். அதை நம்ம கிளைம் பண்ண முடியாது, அந்த இன்ஜின் எங்களுதுன்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. ரஷ்யாவின் RD-33 அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவுட்டேட்டட் ஸ்மோக்கி இன்ஜின். பட் இந்தியா கிட்ட இதை உருவாக்கக்கூடிய லைசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கேப்பை ஃபில் பண்ணக்கூடியதா இந்தியாவுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் இந்திய கடற்படையின் MiG-29K போர் விமானத்திற்கான இன்ஜினை மேம்படுத்தும் வகையில ரஷ்யாவின் இந்த RD-33 இன்ஜினை தான் நம்ம ஹால் நிறுவனம் உதவியுடன் ரஷ்யாவின் லைசன்ஸை கொண்டு இந்தியாவில் உருவாக்கி MRO ஃபெசிலிட்டி வச்சு நம்மளுடைய MiG-29 இன்ஜின்களை ரீப்ளேஸ் பண்ணி அதை ஸ்டில் ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறோம். RD-33 அப்படிங்கிற இன்ஜின் ஒரு கடற்படையின் போர் விமான இன்ஜினாக இருந்துகிட்டு இருக்கு. இதோடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர் பர்னர் உதவியுடன் அரௌண்ட் 81ல இருந்து 90 கிலோநியூட்டன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இதோடைய இன்ஜின் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 4th ஜென் டெக்னாலஜி, 4ஆம் தலைமுறை போர் விமானத்திற்கான டெக்னாலஜி கூடிய இன்ஜின் மட்டுமே. இட்ஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் 4.5th ஜென். இதை அப்படியே நம்ம கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய தேஜஸ் மார்க் 2க்கு நம்மளால பொருத்த முடியும். நமக்கு தேவையானது 4.5th ஜெனரேஷன் இன்ஜின், அதையும் ரஷ்யா கொடுக்க வராங்க. அதற்காக தான் AL-41 அப்படின்னு சொல்லக்கூடிய 177S இன்ஜின் நம்ம பல வாட்டி இதை பத்தி பேசியிருப்போம். இந்த இன்ஜினை 80% டிஓடி உடனும் இது கூடவே இதோடைய அட்வான்ஸ்டான AL-51 அப்படிங்கிற இன்ஜினையும் இந்தியாவுக்கு ரஷ்யா முழுசா தர இருக்கிறாங்க. 80% டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியுடன் இந்தியாவிலே உருவாக்கவும் முதற்கட்டமா இந்தியாவிற்கு இன்ஜினை நேரடியாக இறக்குமதி பண்ணவும் ரஷ்யாவின் ரோசோபோரான் எக்ஸ்போர்ட் ஆர்வமா இருக்கிறாங்க. பட் ஒன் கண்டிஷன், Su-57E கொள்முதல் பண்ணால் மட்டுமே இந்த 2 இன்ஜின்ல ஏதோ ஒன்று இந்தியா வாங்கவும் முடியும், டிஓடியை கொண்டு இந்தியாவில் உருவாக்கவும் முடியும். ஸ்டில் இதற்கான IPR அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தரது. ஜஸ்ட் நம்ம வாங்கி நம்ம தேஜஸ் மார்க் 2ல பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரியலி இட்ஸ் எ குட் ஆப்ஷன். பட் Su-57க்கும் ஒரே இன்ஜின், தேஜஸ் மார்க் 2க்கும் ஒரே இன்ஜின், அந்த இடத்துல இந்தியா எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான பாயிண்டா இருக்கு. பிரான்சின் சாஃப்ரான் நிறுவனத்தின் M88 அப்படிங்கிற ரஃபேல்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இன்ஜின். ஏற்கனவே சாஃப்ரான் நிறுவனமானது இந்தியாவோட 120 கிலோ நியூட்டன்
இன்ஜினை கோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆம்கா டீல்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஐபிஆர் அண்ட் டிஓடி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனால ஏற்கனவே இந்த நிறுவனத்துல நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதற்காக இவங்க M88 இன்ஜினை இந்தியாவுக்கு தருவாங்களா, டிஓடி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா டிஓடி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க, M88 இன்ஜினுக்காக நம்ம உங்களை ரீச் பண்ணும்போது இந்த இன்ஜினை இந்தியாவில் உருவாக்குற மாதிரி எல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை, டிஓடி பண்ற மாதிரி ஐடியா இல்லை, பட் இன்ஜினுக்கான MRO ஃபெசிலிட்டிஸை நாங்கள் உருவாக்கி தரோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதற்கப்புறம் இன்கேஸ் நீங்க 114 MRFக்கு எங்களுடைய ரஃபேலை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இன்ஜினை இந்தியாவிலே உற்பத்தி பண்ணக்கூடிய செட்டப்பை நாங்கள் செட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 114 MRFவா நம்ம எப்போ ரஃபேலை நம்ம சூஸ் பண்றோமோ அவங்களுடைய டைம் லைனுக்கெல்லாம் ஒத்து போய் டிலேக்கெல்லாம் ஒத்து போய் நம்ம எப்போ ரஃபேல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோமோ அப்போ அந்த இன்ஜினுடைய செட்டப் ஆனது இந்தியாவிற்கு வரும். பை தட் வே நமக்கு டிஓடியும் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு M88 அப்படிங்கிற இன்ஜின் இருந்துட்டு இருக்கு. பட் இந்த இன்ஜின் தரக்கூடிய ட்ரஸ்டானது இந்த கேட்டகரியிலேயே இந்த இன்ஜின் தான் கம்மியான ட்ரஸ்ட்டை தருது. அதாவது ஆஃப்டர் பர்னர் டெக்னாலஜியுடன் அரௌண்ட் 75 கிலோமீட்டர் ட்ரஸ்ட்டை தான் தருது இந்த இன்ஜின் ஆனது. பட் இட்ஸ் கேப்பபிள் டு புஷ் 4.5 ஜென் ஃபைட்டர் ஜெட் 4ஆம் தலைமுறைக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து போர் விமானங்களையும் பவர் பண்ணக்கூடிய இன்ஜினாக இது இருக்கு. இதுக்கு அடுத்து தான் வராங்க கிரேட் பிரிட்டனுடைய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமானது இந்தியாவுடன் நாங்கள் இன்ஜினை உருவாக்கியே தருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பல ஆப்ஷனை தடவிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. அதுவும் EJ2000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜினானது இப்போ யூரோ ஃபைட்டர் இன் டைஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய போர் விமானத்தை பவர் பண்ணக்கூடிய இன்ஜின், அந்த இன்ஜினை மையமா வச்சு பேஸா வச்சு அதுல இருந்து உருவாக்கக்கூடியது தான் ரோல்ஸ் ராய்ஸ் EJ2000 அப்படிங்கிற இன்ஜினானது. இந்த இன்ஜினை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தயாரிச்சு கொடுப்பாங்க. இன்கேஸ் இவங்களை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, அண்ட் இது போக இவங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அது மாதிரியான விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. அதாவது இந்த இன்ஜின் நமக்கே முழுசா கொடுப்பாங்க. பட் இவங்க கிட்ட இருக்க பெரிய டிராபேக் என்னன்னா, இவங்க ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால மிகப்பெரிய டிலே ஏற்படும். ஏன்னா டிசைன்ல இருந்து இவங்க ஆரம்பிப்பாங்க. மற்றவங்களாச்சும் டிசைன் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஜஸ்ட் இறக்குமதி பண்ணணும், அதற்கப்புறம் இந்தியாவில் ஃபெசிலிட்டி உருவாக்கி இந்தியாவில் உருவாக்கணும். பட் இவங்க அப்படி இல்லை, டிசைனே இப்போதான் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ மிகப்பெரிய டிலே ஆகும். இது போக UK அதாவது பிரிட்டன் அப்படிங்கிறவங்கள நம்ம நம்ப முடியாது. அமெரிக்காவின் க்ளோசஸ்ட் அலை தான் UK. ஸோ அமெரிக்காவுக்காக இவங்க இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுவாங்க, எந்த தயக்கமும் காட்ட மாட்டாங்க. அமெரிக்காவும் GEயும் இருக்கும். அது மாதிரி வருங்காலத்துல பிரிட்டனும் ரோல்ஸ் ராய்ஸும் ஆகக்கூடும். ஸோ அந்த ஒரு ஃபிளாக் இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த கான்சியஸோட இந்தியா இதை அணுகுவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் ஆப்ஷன் இது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இந்தியா போர் விமானத்திற்கான இன்ஜின் இந்தியாவில் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் ஆம்காவா நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, ரிவைவல் ஆஃப் காவேரி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த இடத்துல தேஜஸ் மார்க் 2 சபோர்டேஜ் ஆகுதுன்னா மீண்டும் கொண்டு வருவாங்க. GTRE ஆனது 90 கிலோ ப்ரொடியூஸ் பண்ண தவறிய காரணத்தினால கம்ப்ளீட்டா இந்த போர் விமானத்திற்கான இன்ஜின் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க போட்டாங்க. கிடைக்கிற ட்ரை டெஸ்ட்டை வச்சு மெத்தக் மாதிரி UCAVகளை பவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாஃப்ரான் ஆர் ரோல்ஸ் ராய்ஸ் ஆர் ரோசோபாரான் எக்ஸ்போர்ட் யாராச்சும் ஒருத்தங்க GTRE உடன் டைப் வச்சு இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து இந்தியாவின் காவேரி இன்ஜினை உருவாக்குவாங்க. அதுதான் காவேரி 2.0 நமக்கு வரும். ஸோ இதற்கும் சில காலமாகும். அதாவது எப்படி நம்ம EJ2000 அப்படிங்கிறதுக்கு ஸ்கிராச்ல இருந்து உருவாக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி இதற்கும் நமக்கு சில காலமாகும். என்ன ஓரளவுக்கு நம்ம ஒரு 30-40% இருந்து கண்டினியூ பண்ணுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இதற்கும் சில கால தாமதம் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்ப நம்ம இத்தனை நாடுகளின் பிரான்ஸோடையது, ரஷ்யாவோடையது, கிரேட் பிரிட்டனோடையது அண்ட் நம்மளுடைய காவேரி அப்படின்னு பல ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எதற்கு GE கிட்ட F414 அமெரிக்காவின் 414 இன்ஜினுக்கு போனோம், இந்தியாவுக்கு தெரியாத வருங்காலத்துல இது மாதிரி நடக்கும் அப்படின்னு எதற்கு இந்தியா ரிஸ்க் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். இந்தியாவின் மிலிட்ரி டிஃபென்ஸ் ஆர்மமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் டெக்னாலஜியை ஒத்து போய் இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் விரும்புறாங்க. பாதுகாப்பு பணியில, பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான வெப்பன்ஸை பயன்படுத்தி ருசி கண்டவங்க. ஸோ இவங்களுக்கு சைனா மாதிரியானோ இல்ல ஒரு மீடியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஆயுதங்களே கொடுத்தா கண்டிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்களே அதை பத்தி குறைய சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு சொபிஸ்டிகேட்டட் குவாலிட்டியோடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி ருசி கண்டவங்க. இதனாலதான் நம்ம வெஸ்டர்ன் அலையன்ஸை வச்சு வெஸ்டர்ன் டெக்னாலஜியை பிரான்ஸை கொண்டு நம்ம நாட்டுல கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கு தான் நம்ம பிரான்ஸை ஒரு ப்ராக்ஸியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த சிக்கலை நம்மளால ஈஸியா சமாளிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்க? காவேரி இன்ஜின் அப்படிங்கிறத நம்ம வைண்ட் அப் பண்ணாம ரைட் ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா ஃபன் பண்ணி இதற்கான வெட் ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம முழு முயற்சியுடன் ஈடுபட்டு இருந்தோம்னா இப்போ பண்ண இருக்கக்கூடிய செயல், அதாவது
வேற ஒரு நாடு கூட டைப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சில இன்புட்ஸ் வாங்கி நம்ம காவேரியை பூஸ்டப் பண்ற மாதிரி ஏற்கனவே இந்த வேலையை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா நமக்கு இப்ப இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது. டு பி ஹானஸ்ட், F414 இன்ஜினுக்கு நம்ம போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்மளுடைய காவேரி இன்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கோம். கரெக்டா 2026 2027 நம்மளுடைய அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும். இதான் நம்ம கிட்ட F404 அதற்கு இருக்கு, F414 இதற்கு இருக்கு. ஆம்காக்கு நம்ம ஒரு டீல போட்டிருக்கோம். இதற்கப்புறம் எதுக்கு இன்ஜின், ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் எல்லாம் இல்லாம இருந்திருந்துதான் இந்நேரத்துக்கு நாம இதை பத்தி பேச வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. அமெரிக்காவும் அது மாதிரி மிரட்டுற இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. நாம அவங்களை மிரட்டலாம், உங்ககிட்ட இருந்து எந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு நீ டேரிஃப் போடுற, எங்களை மாதிரி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ற ஆளுங்க உலகத்துல யாருமே இல்லை. ஸோ எங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து கட் பண்ணா எவ்வளவு லாஸ் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நாம அவங்கள போட்டு சோக் பண்ற இடத்துல இருந்திருப்போம். பட் ஹார்ட் ரியாலிட்டி என்னன்னா அவங்க நம்மள இப்ப போட்டு சோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்த இந்த வெவ்வேறு வகையான இன்ஜின்களிலும் அதுல எந்த இன்ஜின் இங்கே ப்ரிஃபர் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க விரும்புறீங்க? கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வரவேற்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான இஷ்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பல காணொலிகளை தெரிந்துக்கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.